ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சுவையான காரசாரமான மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம மட்டனை சேர்த்துடலாம். இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஒரே ஒரு சின்னதாக ஒரு பட்டை. இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் நீங்கள் செய்யும்போது எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி இதில் சேர்த்துட்டு நம்ம அதிக விசில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு சில குக்கரில் உங்களுக்கு மேலே பொங்கி வரும்போது அந்த மசாலாவெல்லாம் வெளியில் போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போதே ஒரு 7-8 விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு பிறகு மசாலாவெல்லாம் சேர்த்து நம்ம குறைவாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை மூடி போட்டுட்டு ஃபஸ்ட் குழம்புக்கான மசாலா நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். அடுத்ததான் ஒரு 4 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கசகசா சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பிறகு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி மசாலாவெல்லாம் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கு பிறகு அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சுட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு நம்ம தாளிச்செல்லாம் நம்ம மசாலாவும் அரைச்சாச்சு, மட்டனும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோப்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும்.
பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். நம்ம தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு வந்து நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு வந்து எப்போவுமே நம்ம நிறைய தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். கொஞ்சம் தூக்கலாக வந்து இஞ்சி வந்து பூண்டை விட கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாவும் சாஃப்டாக வெந்து வரும். அதே சமயத்தில் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி அரைச்சி அந்த மசாலாவை சேர்த்துடலாம். ஜாரை வந்து கடைசியாக நம்ம தண்ணி சேர்த்து கழுவி சேர்த்துடலாம். இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வதக்கி அரைச்சது தான். அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டாலுமே போதும் உங்களுக்கு. பாருங்கள் மசாலா வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் இல்லையா, அந்த மட்டனை சேர்த்துடலாம். நான் நல்லா 8 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை அதில் சேர்த்துருங்க. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துருங்க. அதுக்கு பிறகு நம்ம குழம்புக்கு பத்தலை அப்படின்னா திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம உப்பெல்லாமே போட்டிருக்கோம். பத்தலைன்றப்ப தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா குறைவாக இருக்குது உப்பு. சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் சேர்த்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதிலையே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போ இதை திரும்பவும் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இப்போ வெயிட் போட்டு ஒரு 3 விசில் மச்சும் வச்சோம் அப்படின்னா நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒரு 3 விசில் மட்டும் 4 விசில் வச்சுருந்தேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்ல கம கமன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டன் குழம்பு கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம். குழம்பு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. பாருங்கள் நல்ல கம கமன் இருக்கு. இந்த மாதிரி வைக்கும்போது தான் நீங்கள் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ மணமாக இருக்கும், சுவையும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.